So Kana, கவனிடா. So இப்போ இது வந்து ரேஷனலைஸ்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது கோவிட்க்கு அப்புறம் நமக்கு போர்ஷன் ரெடியூஸ் ஆயிருக்கும்ல. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து எக்ஸசைஸ் 8.3. ஸோ நீங்க பார்த்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து அடிஷனல் கண்டென்ட் தான். சரியா? அது வந்து பிஃபோர் ரெடியூசிங் தி கண்டென்ட் அது வந்து 8.3 அண்ட் திஸ் ஐடென்டிட்டிஸ் வேர் 8.4 எக்ஸசைஸா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஐடென்டிட்டிஸ் தான் நமக்கு கரண்ட் போர்ஷன்ல இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். trigonometric identities. ஐடென்டிட்டி அப்படின்னாலே உங்களுக்கு என்னடா கண்ணா இந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த a plus b the whole square அப்படின்னா அல்ஜீப்ரால படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ ஃபார்முலாஸ் மாதிரி எங்கனாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ டு சால்வ் சம்ஸ் ஏதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் அந்த மாதிரி வரப்ப நீங்க இதை அப்ளை பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம் சம் எப்படினாலும். சரியா? ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ஐடென்டிட்டி பாப்பீங்க. ஓகேவா? அதுல இருந்து ஒரு 2 ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சோ 3 ஐடென்டிட்டிஸ் நீங்க பாப்பீங்க. தென் அதுல இருந்து நம்ம இன்னும் நிறைய டிரைவ் பண்ணுவோம். சரியாடா கண்ணா? சோ இப்போ இதுல இந்த ட்ரிகோனோமெட்ரி அப்படினாலே நம்ம இது வரைக்கும் எதை வச்சு டீல் பண்ணிட்டு வரோம்? a right angled triangle. சோ இதனுடைய ரீசன்ஸ் இதெல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். It is all based on a right angled triangle. So இந்த டெரிவேஷன் எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். சரியாடா கண்ணா? சோ இப்ப பாருங்க, இது உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் தனியா வந்து இன்னொரு பேஜ்ல வந்து இதை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சோ பாருங்க, we can take a right angled triangle. இதுல you have to name A, B, C. The vertices are named. இப்போ where is the right angle? B கிட்ட நமக்கு right angle ஃபார்ம் ஆயிருக்கும். So AC will be the hypotenuse. ஹைபோடெனஸ்ல உங்களுக்கு எந்த சேஞ்ச் ஆகுது இருக்குமா? இருக்காது. கரெக்டா? சோ ஹைபோடெனஸ்ல எந்த சேஞ்சும் இல்லாதனால நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் சைடுன்னு இருக்கும். when we are writing the trigonometric ratios நம்ம அப்படி கன்சிடரேஷன்ல எடுப்போம். இல்ல அப்படின்னா just we can call it as the height and base. கரெக்டா? இல்ல அப்படின்னா arms of a right angle triangle. இது ரெண்டுமே AB and BC are the arms of the right angle triangle. கரெக்டா? சோ இது ரெண்டு சைட்ஸ். இப்போ Pythagoras theorem you would have already studied this. கரெக்டா? இத பேஸ் பண்ணி உங்களால ஒரு ஈக்குவேஷன் எழுத முடியும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு using Pythagoras theorem you can write a equation. What is that? Sum of the squares of the other two sides will be equal to the square of the hypotenuse. இதுதான் நம்ம படிச்சிருக்கிறது. Which means AB square plus BC square equals AC square. கரெக்டா இல்லையா? AB square plus BC square equals AC square. Sum of the squares of these two sides will be equal to square of the hypotenuse. இது வந்து நம்ம படிக்கிற Pythagoras theorem படி எடுத்து எழுதிட்டோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு. கரெக்டா? சோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி டிரைவ் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு சில கால்குலேஷன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி இந்த ரைட் ஆங்கிள் இல்லாம இன்னொரு இடத்துல நமக்கு வந்து தீட்டா ஃபார்மேஷன் இருக்கும். ரிமைனிங் 2 ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு எப்படி தீட்டா ஃபார்மேஷன் இந்த ரெண்டு ஆங்கிள் எங்க வேணாலும் எடுக்கலாம். எய்தர் A or C ஏதாவது ஒரு இடத்துல எடுக்கலாம். கரெக்டா? இப்ப கரஸ்பாண்டிங் டு A நான் ஏவை பொறுத்து எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப வாட் ஐ வில் சே sin A, cos A, tan A இப்படிதான் சொல்லுவோம். கரெக்டா? A கிட்ட உங்களுடைய ஆங்கிள் கன்சிடரேஷன் நடந்துச்சு அப்படின்னா the theta will be A. அப்ப A வை பொறுத்து தான் நீங்க எல்லாமே எழுதுவீங்க. இப்போ A கிட்ட நம்ம ஆங்கிள் எடுத்தோம்னா what will be the opposite side? BC will be the opposite side and AB will be the adjacent side. கரெக்டா இல்லையா? இதுல தெளிவாய்க்கோங்க. சோ இப்போ A வை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் with respect to A. Corresponding to A the angle is mentioned. ஓகேவா? சோ அப்ப sin A, cos A, tan A அப்படினா நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சோ அப்ப sin A அப்படினா என்ன வரும்? opposite by hypotenuse. அதாவது BC by AC. அடுத்தது cos A அப்படினா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? AB by AC, adjacent by hypotenuse. tan A, secant A, cosecant A அது மாதிரி நீங்க all the 6 trigonometric ratios can be written here. நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எழுதி வச்சுக்கலாம். சோ அப்ப BC by AB opposite by adjacent அப்படினா BC by AB. சோ நான் வெறும் இந்த 3 basic trigonometric ratios எழுதுறேன். இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? cosecant, secant and cot கிடைக்கும். சோ அதனால அது இப்போதைக்கு நான் எழுதல. ஓகே, இப்போ இங்க again வாங்க. Pythagoras theorem வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்மென்ட், ஒரு எக்ஸ்பிரஷன், ஈக்குவேஷன் இங்க எழுதி வச்சிருக்கோம். கரெக்ட்டா? சோ அப்ப இது நமக்கு ஈக்குவேஷன் 1 இருக்கட்டும்.
Okay, so first என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to divide this whole equation by AC. என்னடா கண்ணா? AC square. We are going to divide this whole equation by AC square. புரியுதா? சோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? AB square by AC square plus BC square by AC square equal to AC square by AC square. All these three terms in the இடத்துல equationல இருக்கக்கூடிய மூணு டேர்முமே AB square, BC square, AC square. Each single term is divided by AC square. ஓகேவா? உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல இந்த ஹைபோட்டனஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹைபோட்டனஸ் டேர்மால அப்படியே டிவைட் பண்றீங்க. The whole equation is divided. இப்போ இதை எடுத்து எழுதுறப்ப எப்படி எழுதலாம்? நம்ம AB by AC the whole square எழுதலாமா? இந்த ஸ்கொயர் காமனா எடுத்து எழுதிக்கலாமா? தனித்தனியா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? செப்பரேட்டா அப்படியே காமனா எடுத்து எழுதிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் BC by AC the whole square. அடுத்தது இங்கே அப்படியே எழுதணுமாடாக்கனா AC by AC the whole square னு எப்படி எழுதினாலும் இந்த இடத்துல என்ன ஆகும்? both numerator and denominator are same, so the answer will be equal to 1. நானு AC by AC the whole square னு எடுத்து எழுதினதுக்கு அப்புறமோ எப்படி AC by AC will be equal to 1. 1 square is 1. So அதுக்கு நான் ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுறேன்? both the numerator and denominator are same, so I cancel it and write it as 1. இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன். ஐடென்டிட்டி வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஐடென்டிட்டி மனப்பாடம் பண்றதே பெரிய கஷ்டம்ன்ற மாதிரி குழந்தைங்க ஃபீல் பண்றாங்க. சோ அப்ப இந்த டெரிவேஷன் தெரிஞ்சிட்டா ஒரு 2 செகண்ட் ஆகாது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வந்து தரவா சொல்றதுக்கு இந்த ஈக்குவேஷனை. புரியுதாடா கண்ணா? சோ அப்ப AB by AC இது நீங்க எடுத்து எழுதி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா உங்க ரெஃபரன்ஸ்க்கு, அதை ரெஃபர் பண்ணுங்களேன். இதுல எது AB by AC? cos A ன்றது AB by AC. கரெக்டா? அப்ப நான் என்ன எழுதலாம்? AB by AC க்கு பதிலா cos A the whole square னு எடுத்து எழுதலாம். அடுத்தது BC by AC என்ன இருக்கு? BC by AC னா sin A னா BC by AC. அப்ப நான் sin A the whole square னு எடுத்து எழுதலாம். That is equal to 1. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? cos A the whole square. so square நீங்க உள்ள கொண்டு வரணும். அப்ப எப்படி வரும்? cos A into cos A என்னது? 2 cos A ன்னு சொல்லிடுவீங்களா? கிடையாது. cos square A multiply அப்படின்னா இங்க ஸ்கொயர் ஆகணும். இதே cos A plus cos A இருக்கு அப்படின்னா நீங்க என்ன எழுதலாம்? 2 cos A ன்னு எழுதலாம். புரியுதா? ரெண்டு டைம் இது ஆட் ஆகுது அப்படின்னா 2 cos A. அது இங்க வந்து மல்டிப்ளை ஆகுது. அப்ப cos square A. so அந்த டிஃபரன்ஸ் you have to know. சரியா? சோ அடுத்தது sin square A என்னடா கண்ணா? sin square A equals 1. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது? cos square A plus sin square A equals 1. ஆர் இன்னொரு விதமா எப்படி எழுதலாம்? sin square A plus cos square A. ஏன்னா addition is commutative. ஆர்டர் மாத்தி எழுதினாலும் அதே ஆன்சர் தான். sin square A plus cos square A equals 1 னும் எழுதலாம். புரியுதா புரியலையாடா கண்ணா? ரொம்ப சிம்பிளா இந்த ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? சோ இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னா இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேசிக் ஐடென்டிட்டி. இது வந்து this is very important. ஓகேவா? இதுல இருந்து நீங்க டெரைவ் பண்ணலாம். அடுத்த ரெண்டு ஐடென்டிட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க செல்லம்? இதுல இருந்து தான் நீங்க டெரைவ் பண்ண போறீங்க. sin square A plus cos square A equals 1ன்றதுல. ஓகேவா? சோ இப்போ இதுல எத்தனை டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? sin square A cos square A ன்னு சொல்லி ரெண்டு டேர்ம் டிஃபரண்ட் டேர்ம்ஸ். ஒன்ன விட்டுருங்க, இட் இஸ் a constant. சோ இந்த இடத்துல ரெண்டு டேர்ம் இங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்கா? நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா take this as your first identity. இப்போ first identity நீங்க என்ன பண்ண போறீங்க? you are going to divide it by two different terms. so first நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பாருங்க எழுதிக்கலாம். identity 1. so in the identity 1 I am going to divide this whole identity or whole equation by sin square A. எதால டிவைட் பண்ண போறேன் கண்ணா? நானு sin square A வால டிவைட் பண்ண போறேன். சரியா? so பண்ணலாமா? என்ன ஐடென்டிட்டி இருக்கு? sin square A plus cos square A. ஆர் இப்படி இந்த ஆர்டர்ல எழுதலாம். ஓகேவா? நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிட்டதுனால இதை நான் வச்சு செய்யறேன். plus cos square A equals 1. This is my identity. Now I am going to divide this identity. Each and every term is going to be divided by sin square A. Upper sin square A by sin square A by
cos square a by sin square a by 1 by sin square a. கரெக்டா? சோ இதுதான் நமக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ as usual simplify பண்ணலாமா? Both the numerator and denominator are same, so this will become 1 plus cos square a by sin square a. என்ன பண்ணலாம்? ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துறலாம் காமனா. cos a by sin a the whole square. என்னன்னு எழுத போறேன்? cos a by sin a the whole square ன்னு எடுத்து எழுதுறேன். அடுத்தது 1 by sin a the whole square. ஏன்னா 1 க்கு ஸ்கொயர் ஆனா என்னது? 1a தான். சோ அதனால 1 by sin a the whole square அப்படின்னு இதுவும் நான் வெளியில எடுத்துறேன். ஓகேவா கண்ணா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? 1 plus cos by sin என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is cos by sin? Cos by sin is nothing but cot. கரெக்ட்டா? trigonometric ratios படிச்சிருப்பீங்க. சோ அப்ப 1 plus cot a the whole square equals அதே மாதிரி reciprocal ratio 1 by sin a. என்னது? sin a ஓட reciprocal is cosecant a. very good. so அப்ப cosecant a the whole square. புரியுதா? புரியலையாடா கண்ணா? so அப்ப 1 plus cot a the whole square நான் எழுத போறேன் cot square a equals cosecant a the whole square என்ன எழுதுறோம்? cosecant square a. சிம்பிளா? முடிஞ்சதா? சோ ரெண்டு ஐடென்டிட்டி நமக்கு கிடைச்சிருச்சா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. அதனோட டெரிவேஷனுக்கு நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றீங்க. கரெக்ட்டா? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி கொண்டு வரீங்க. இப்போ அடுத்தது செகண்ட் ஐடென்டிட்டி நீங்க கொண்டு வந்துடுறீங்க. எப்படி? இதுல இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம்ல ஃபர்ஸ்ட் sin square a வால நான் டிவைட் பண்ணேன் அப்படினா என்னோட ஐடென்டிட்டி நம்பர் 2 எனக்கு கிடைச்சிடுது. கரெக்ட்டா இல்லையா? சோ இப்போ ஐடென்டிட்டி 3 க்கு என்ன வரும் நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். see in identity 1 sin square a எடுத்து நம்ம டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன டேர்ம் இருக்கு? very good, cos square a இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? சோ அந்த cos square a வால நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ஐடென்டிட்டி கிடைச்சிர போகுது. கரெக்ட்டா? சோ எழுதலாமா? divide by cos square a. எதை நீங்க டிவைட் பண்ண போறீங்க? this identity 1 is going to be divided. இந்த ஐடென்டிட்டி 1 தான் நீங்க பேஸா வச்சு இந்த ப்ரோசீட் பண்றீங்க. புரியுதா கண்ணா? சோ எழுதலாமா? sin square a plus cos square a equals 1. இப்போ நான் எதால டிவைட் பண்ண போறேன்? by cos square a. அப்ப எழுதலாமா? by cos square a by cos square a by cos square a. டிவைட் பண்ணிட்டோமா? சிம்பிளா? சரி, அடுத்த ஸ்டெப் என்னடாமா? sin a by cos a the whole square. ஸ்கொயரை வெளியில எடுத்துறேன் for understanding ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக. இங்க ரெண்டுமே ஒரே டேர்ம். சோ by 1. கரெக்ட்டா? இங்க 1 by 1 ன்னு வரும். அப்ப 1 equals 1 by cos a the whole square. என்ன எழுத போறேன்? 1 by cos a the whole square எழுத போறேன். next sin by cos. என்னடா கண்ணா? what is sin by cos? simple, ரொம்ப simple. tan. very good. so அப்ப tan a the whole square plus 1 இங்க equal to வர வேண்டாம், plus 1 equals 1 by cos a. reciprocal ratio. cos ஓட reciprocal என்ன? secant. so அப்ப secant a the whole square. கரெக்ட்டா கண்ணா? so அப்ப என்ன எழுதலாம் இந்த இடத்துல நம்ம? very good. so tan a the whole square na tan square a plus 1 equals secant square a. tan square a plus 1 equals secant square a. or இது எப்படி எழுதலாம்? 1 plus tan square a equals secant square a. அப்படியே எழுதலாம். because it is commutative. addition is commutative. கரெக்ட்டா? so அதனால இதுதான் உங்களுடைய third identity. கிடைச்சதா? புரிஞ்சதா சாமி? சோ இப்போ இதான் மூணு நீங்க பேசிக்கா படிக்கக்கூடிய 3 ஐடென்டிட்டிஸ் வந்து இதுதான். சோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? you are starting from sin square a plus cos square a equals 1. sin square a plus cos square a equals 1. ஓகேவா? அடுத்தது இதுலயே இந்த 1 வெச்சுக்கோங்க. 1 plus cot square a equals cosecant square a. அப்ப cot ஓட என்ன வரும்னா cosecant. cc அப்படி வெச்சுக்கோங்க. உடனே மேம் காஸ்க்கு c தானே அப்படினா sin cos வந்து ரொம்ப 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 பேசிக் trigonometric ratio. அது எப்போதுமே ஒரு பேர் தான். ஓகேவா? sin and cos காம்ப்ளிமெண்டரியிலே படிச்சிருப்பீங்க. சோ sin cos தான் பேர்.
அதை வச்சுதான் tan நீங்க ஃபார்ம் பண்றீங்க sin by cos ன்னு சொல்லிட்டு கரெக்டா. சோ அதனால இத வந்து நீங்க மத்ததோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ அப்ப 1 plus cot square a னா ஈக்குவல் டு அந்த சைடு என்ன வரும்னா இதே CO ல என்ன இருக்குது cosecant இருக்குது கரெக்டா. சோ 1 plus cot square a equals cosecant square a. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ரேஷியோ யாரு sin cos ஒரு ஐடென்டிட்டில ரிலேட் ஆயிடுச்சு, cot and cosecant ஒரு ஐடென்டிட்டில ரிலேட் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் ரெண்டு பேர் யார் இருக்கா tan-ம் secant-ம் தான் ரிலேட் ஆகாம இருக்காங்க. tan and secant ரிலேட் ஆகாம இருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம் 1 plus tan square a equals என்ன பண்றோம் secant square a. சிம்பிள். புரிஞ்சுதாடா தங்கம். சோ மேம் எனக்கு மனப்பாடம் பண்ணவே கஷ்டமா இருக்கு மேம், இந்த மாதிரி க்ளூ வச்சு படிக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையாவே இருக்குன்னா அதுக்கு தான் வர இருக்கவே இருக்கு. இந்த ஐடென்டிட்டி 1 கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஈஸியா ரொம்ப ஈஸியா மனப்பாடம்னே சொல்ல வேண்டாம், அது மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிடும் கரெக்டா. ஐடென்டிட்டி 1 அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ இத டிவைட் பை sin square a ஃபர்ஸ்ட் இத டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும், டிவைட் பை cos square a இதால டிவைட் பண்ணீங்கன்னா இன்னொரு ஐடென்டிட்டி கிடைக்க போகுது. சோ இந்த மூணு பேசிக் ஐடென்டிட்டிஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு. சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மூணு trigonometric identities இங்க சொல்லுங்க பார்க்கலாம். sin square a plus cos square a equals 1. அதே மாதிரி 1 plus cot square a equals cosecant square a கரெக்டா. அடுத்தது tan square a plus 1 equals secant square a. இதுதான் பிளஸ் வச்சுதான் இப்ப எல்லாமே பண்றோம். சோ அதுவே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் கரெக்டா. சோ அடுத்து பாருங்க இதுல இந்த டிரான்ஸ்போசிங் அப்படின்னு படிச்சிருப்பீங்க கரெக்டா. சோ இப்ப 1 வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நான் sin square a மட்டும் வைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல I'm going to leave only sin square a. அப்ப என்ன ஆகும் cos square a will get shifted 1 minus cos square a. சோ ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய சம்ஸ்லயோ இல்ல நமக்கு எந்த இடத்துல நீடோ sin square a இருக்கிற இடத்துல what I can substitute 1 minus cos square a. அதே மாதிரி I'm going to leave cos square a on the left hand side itself. அப்ப எது ஷிஃப்ட் ஆகும் sin square a ஷிஃப்ட் ஆகும். அப்ப என்ன வரும் 1 minus sin square a because 1 is already on the right hand side. அப்ப cos square a வர இடத்துல என்னால 1 minus sin square a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். சோ இதுல இருந்து இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. புரியுதாடா. சோ சிமிலர்லி இங்கேயும் அதே மாதிரி தான் 1 equals cosecant square a ஆல்ரெடி இருக்கு, cot square a ஷிஃப்ட் ஆவறப்ப minus cot square a. புரியுதா. சோ அதே மாதிரி அடுத்தது என்னது cot square a வை இதே சைடு வச்சுக்கோங்க, cosecant square a minus 1 ஷிஃப்ட் ஆகறப்ப அந்த சைடு போறப்ப மைனஸா போகும். சோ cosecant square a minus 1. புரியுதா புரியலையா. அடுத்தது சோ tan square a வை நான் இதே சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சுக்கிறேன், 1 ஷிஃப்ட் பண்ண போறேன் which means secant square a minus 1. அதே மாதிரி இன்னொன்னு என்னது 1 இதே சைடு வச்சேனா secant square a minus tan square a. புரியுதா புரியலையாடா கண்ணா. சோ இந்த பேசிக் ஐடென்டிட்டில இருந்து இன்னும் ரெண்டு ஐடென்டிட்டின்னு டோட்டலா you are going to study 9 trigonometric identities. புரியுதா. சோ உங்களுக்கு இங்க புக்ல பாருங்க உங்க இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் you are proving that cos square a plus sin square a equals 1 which means sin square a plus cos square னு எழுதலாம். நெக்ஸ்ட் என்னது 1 plus tan square a equals secant square a dividing by cos square a or secant square a ஏதாவது ஒண்ணு. ஓகே. தென் cot square a plus 1 equals cosecant square a. இது ஒரு ஐடென்டிட்டி கரெக்டா கண்ணா. சோ உங்க புக்ல மேம் என்ன மேம் இதுல என்னமோ abc னே வந்துட்டே இருக்கு மேம் அப்படின்னா கண்ணா அதுவும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வச்சு ப்ரூவ் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்கேன். உங்க புக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க இங்க எழுதுறீங்க பாத்தீங்களா trigonometric identity அதாவது Pythagoras theorem ab square plus bc square equals ac square னு இதுல ac square ஆல டிவைட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி கிடைக்குதா. சிமிலர்லி ab square ஆல ஒரு டைம் டிவைட் பண்ணுவீங்க, bc square ஆல ஒரு டைம் டிவைட் பண்ணுவீங்க to get the second and third identity. புரியுதா சொல்ல நான் என்ன சொல்றேன்னு. சோ இத வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு. ab ஸ்கொயரால டிவைட் பண்ணுவோம் ஏன்னா புக்ல உங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு புக்ல இல்லாத
இல்லாத மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா வெறும் sin ஸ்கொயர் a and cos ஸ்கொயர் a டிவைட் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணணும்னா ab ஸ்கொயர் பிளஸ் bc ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ac ஸ்கொயர் உங்களோட பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்குற ஈக்குவேஷன்ல நம்ம we have used only ac ஸ்கொயர். கரெக்ட்டா? சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மால டிவைட் பண்ணி அந்த ரெண்டு ஐடென்டிட்டியை நீங்க டிரைவ் பண்ணலாம். ஓகேவா? சோ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா கண்ணா? சோ பாருங்க cot square a plus 1 equals cosecant square a கொடுத்திருக்காங்களா? சோ இந்த மூணு ஐடென்டிட்டிஸ்ல இருந்து again நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ரெண்டு ஐடென்டிட்டியை கூட டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அத அவங்க இங்க வந்து மென்ஷன் பண்ணல, பட் யூ கேன் ரைட் இட். ஓகேவா? பாருங்க இந்த இடத்துல சம்ஸ்ல உங்களுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. cos a equals root of 1 minus sin square a அப்படின்னு அப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இதுதான் வந்து நான் அந்த கடைசியா சொன்னது ரிமைனிங் two ஐடென்டிட்டிஸ் டிரைவ் பண்றது சொல்லியிருந்தேன்ல, சோ அதுதான் இங்க இருக்கு. ஓகேவா? சோ இதுலயே என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் அப்படின்னு இருக்குதா, sin ஸ்கொயர் a equals 1 minus cos ஸ்கொயர் a அப்படின்ட்டு அதுல நம்ம என்ன பண்ணலாம், sin a வேணும், sin a இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும் அப்படின்னா we have to take root on both sides, square root on both sides. அப்ப sin ஸ்கொயர் a க்கு பதிலா இது என்ன ஆயிடும், sin a மாறிடும். ரைட் ஹேண்ட் சைடுல 1 square root of 1 minus cos ஸ்கொயர் a. புரியுதா கண்ணா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து அடுத்த ரெண்டு ஃபார்முலா கொண்டு வருது. ஓகேவா? சோ அவ்வளவுதான், இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது. சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். Thank you.